சூப்பராக வித்தியாசமாக ஒரு நூடுல்ஸ் செய்யலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பராக நூடுல்ஸு பாருங்கள். நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டை இடுறா. எங்களுதே கருங்கோழி இருக்குது. ஒரே ஒரு கோழி வச்சுருக்கோம். 101 கோழியில் ஒரு கோழி இருக்குது. 100 கோழி விற்றுட்டோம். அந்த ஒரு கோழியும் முட்டை வைக்குது. அதனால் அறுக்க மனசு வரல. சூப்பராக முட்டை போட்டுட்டு நூடுல்ஸு 2 முட்டை நூடுல்ஸு ஒரு பாக்கெட். ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செம்மையாக பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி இதெல்லாம் முட்டையை ஊற்றிக்கணும். முட்டையை ஊற்றி கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு, மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சூப்பராக எக்கு நூடுல்ஸ் செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டில். ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு பெப்பர் போட்டுக்கோங்க. முட்டைக்கு பெப்பர் தானே நல்லாயிருக்கும். சும்மா ஒரு குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். வித்தியாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக எக்கு நூடுல்ஸ் செய்யலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கணும். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் முட்டைக்கு மட்டும். அவ்வளோதான். நல்லா வந்துச்சு. இப்போ இதை முட்டையை உடச்சி வச்சுக்கலாம். நல்லா கருப்பு கோழியில் அந்த உள்ள அந்த கரு நல்லா பெருசாக இருக்கும். கருங்கோழி அந்த கரு அவ்வளோ பெருசு இருக்குங்க. ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு உடச்சி ஊற்றி கிளறுங்க. நல்லா கிளறிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க உதிரியாக. இந்த மாதிரி அப்படியே பொடி பொடியாக நல்லா இந்த கட்டியெல்லாம் உடச்சி நல்லா பொடி பொடியாக பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 1.5 டம்ளரு. நான் 3 பாக்கெட் போடுறேன். 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் தேவையில்லை. எல்லாமே உப்பு, மசாலா ஐட்டம் பாருங்கள். இந்த மாதிரி பாக்கெட் உள்ளேயே இருக்கும். அதை எடுத்து நம்ம கட் பண்ணி ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும். அதுக்குள்ளேயே இப்படி கட் பண்ணி எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். 3 பாக்கெட்டுக்கு 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட்னால் இந்த அளவுக்கு வரும். இதுதான் ஒரு பாக்கெட்டு. இது மாதிரி 3 போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க. உப்பெல்லாம் எதுவுமே போடாதீங்க. இந்த பாக்கெட்டை மட்டும் கத்திரிக்கோலில் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி கொட்டிக்கலாம். 3 பாக்கெட் இருக்குது. நல்லா தண்ணி கொதிக்கணும். முட்டை நல்லா வறுத்து பொடி பொடியாக உடச்சி நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. 3 மசாலா பாக்கெட்டு உடச்சி ஃபுல்லாக கொட்டியாச்சு. ஒரு இதுக்கு ஒரு மசாலா பாக்கெட் அதுலேயே இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்குது. அதுலேயே உப்பு எல்லாருக்கும் உப்பு போட்டுறாதீங்க பாருங்கள். இதுதான் ஒரு பாக்கெட்டு. அப்படியே போட்டுடலாம். அது வெந்து அதே உடஞ்சிரும். எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டு பாருங்கள். நல்லா உடஞ்சிருச்சு. சூப்பராக உடஞ்சிச்சு. பார்த்தீங்களா? அதே உடஞ்சிரும். அப்படியே முடிச்சு போட்டால் நம்ம உடச்சி போடவே தேவையில்ல. இதிலே கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போடலாம். எல்லாம் ஊருக்கு போயிட்டு நைட்டு வந்தோம். எதுவுமே காய்கறிகள் எல்லாம் வர வழியிலே அதாவது அங்கே வில்லேஜில் எப்பயுமே வெங்காயம், தக்காளி எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கேரட் எல்லாம் வாங்கலை. மீதி சொரக்காய், பீர்க்கங்காய், பொல்லங்கான்னு வாங்கிக்குவோம். நல்லா வேகட்டும். சூப்பராக இருக்கும். ஆனால் இது அடிக்கடிக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடாதீங்க. நூடுல்ஸ் அவ்வளோ கெடுதல் டேஸ்ட்டு. ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது. வாரம் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள் செஞ்சு கொடுக்கலாம்.
நாங்கள் அந்த மாதிரி தான் மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான், அதுக்கு மேலே செய்யறதில்லை. வீட்டில் எப்பயுமே இருக்கும் மளிகை சாமான் அவங்களுக்குள்ளே வாங்கிட்டு வாங்க 4 பாக்கெட்டு. ஆனால் எப்போயாவது இந்த மசாலா தாங்க டேஸ்ட். இதுலேயே கேரட்டும் பீன்ஸ் இருந்து போட்டால் அருமையாக இருக்கும். நான் அதுதான் முட்டை வறுத்து வச்சுருக்கேன். எக்கு நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதை நல்லா வேகட்டும். நம்ம வறுத்து வச்ச முட்டையை இதில் போடணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றின பின்னாடி, நல்லா நூடுல்ஸ் வெந்த பின்னாடி தான் அந்த முட்டையை போட்டு கிளறணும். நீங்கள் அதுலேயே அப்படியே தாளிச்சு விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். முட்டை போட்டு நல்லா கிளறியாச்சு. எக்கு நூடுல்ஸ் ரெடி. சூப்பராக வருங்க. அப்படியே பார்க்கலே சாப்பிட்லாம் போல் இருக்கா. எக்கு நூடுல்ஸ் 3 பாக்கெட்டுக்கு 2 முட்டை. தண்ணி வந்து இது எப்படி செய்கிறதுனா, அந்த முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம முட்டை வறுக்கிற மாதிரி அதே போல் அப்படியே வறுத்துக்கணும். பெப்பர் கட்டாயம் போட்டு வருங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, ஒரு நூடுல்ஸ், ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட்டு நூடுல்ஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் 3 பாக்கெட் போட்டேன் 2 முட்டைக்கு. வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம எப்பயும் நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கொதித்து நூடுல்ஸ் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டன பின்னாடி நம்ம வறுத்து வச்ச முட்டை கொட்டி கிளறுனா எக் நூடுல்ஸ் ரெடி. சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக வாங்க சாப்பிட்லாம். எக் நூடுல்ஸ் பார்க்கலே சாப்பிட்லாம் போல இருக்குல்ல. செம 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 செம.